அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த விஷயத்தில் சற்று யோசித்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஒரு வேலையே உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் இரண்டாவது வேலைக்கு உங்களுக்கு அது அவசியம் இல்லை. ஒரு பகுதி நேர வேலை, ஒரு பகுதி வேலை நேரம் தான், ஒரு ஷிஃப்ட் போதும் என்று இருந்தால் மற்றொன்றுக்கு நீங்க போகாதீர்கள். அதே போல வேலை நேரத்தில் சில மணி நேரத்தை குறைத்துக் கொள்ள முடிந்தால் அவ்வாறு குறைத்துக் கொள்ளும் விஷயத்தில் நீங்கள் தடுமாறாதீர்கள். சில நிமிடங்கள், சில மணி நேரங்களை குறைத்துக் கொள்வது நம்மளால முடியும் என்றால் குறைத்துக் கொள்ளுங்க. அந்த நேரத்தை வேறு நன்மையான என்ன உங்களுடைய அமல் தாவாவில் நீங்க அதை பயன்படுத்துங்க. அதை விட்டுட்டு இதோடு சேர்த்து வாழ்வாதாரத்தினுடைய ரிசுக்கை தேடுவதிலும் செல்வத்தை தேடுவதிலும் அல்லாஹ் உங்களுக்கு வசதியை தந்திருந்தால் இபாதத்திற்கான நேரத்தையும் மார்க்க கல்வி தாவாவுக்கான நேரத்தை கூடுதல் நேரத்தை ஒதுக்கி கொடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே அதில் ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுடைய ரிசுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு செட்டில் லைஃப் இருக்குது, உங்களுக்கு நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு ஒரு எளிமை தேடக்கூடிய ஒரு மாணவர், அவர் தான் சம்பாதித்து அவர் தான் குடும்பத்தை காப்பதுன்னா அவரால் முழு நேரமும் கல்வி தேட முடியுமா? முடியாது. இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கு வருமானம் இருக்குது, அவருக்கு அவருடைய பில்டிங் வாடகை வரலாம், அல்லது அவர் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு நிலைநிறுத்தி வைத்திருக்கக்கூடிய தொடர்ச்சியாக ஒரு லாபத்தை மாதாந்திரம் அவருடைய தேவைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்கிறார், ஒரு கடையை உருவாக்கியிருக்கிறார், அதற்கு ஒரு சிஸ்டம் உருவாக்கியிருக்கிறார், அது சரியான முறையில் போய்கொண்டிருக்கு அப்படின்னா குறைந்த நேரத்தை அதுக்கு அவர் கொடுத்துட்டு அதிகமான நேரத்தை எது கொடுக்கலாம்? இல்மை தேடவும் அதை அமல் செய்யவும் அதன் பக்கம் மக்களை அழைக்கவும் அவர் கொடுக்கலாமே. ஆகவே இந்த மாதிரி நோக்கத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும். மேலும் உங்கள் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தவருக்கு இயன்ற அளவு உங்களுடைய நேரத்தை ஒதுக்குங்கள். யாரெல்லாம் இந்த பொதுவான குர்ஆன் ஆயத்தில் வரக்கூடிய நன்மையான காரியங்களை காரணம் காட்டி சதக்கா செய்கிறது, ஜக்காத் செய்கிறது, பள்ளிவாசல் கட்டுறது, மதரசா கட்டுறது, இந்த மாதிரி சில காரியங்களை மட்டும் காட்டிட்டு நான் அதுக்காக தான் சம்பாதிக்கிறேன், நான் அதுக்காகத்தான் நான் வந்து இதெல்லாம் செய்கிறேன், அதுக்காக தான் இவ்வளோ பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒதுங்கி போய் முழுக்க உலகத்தை தேடுவதில், வியாபாரம், அதில் இருக்கிற டென்ஷன்கள்லேயே மூழ்கி கிடக்கிறாங்களோ அவங்களுடைய பிரச்சனை என்ன கேட்டால், முதல்ல அவங்க தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய குடும்பம், தன்னுடைய மனைவிகள் இவர்களை சீர்திருத்துவதற்கு அவர்களுக்கு தேவையான இல்மை கொடுப்பதில் கூட அவர்கள் மிகவும் பின்தங்கி போகிறார்கள். நேரம் கொடுப்பதில்லை. அவருடைய விளைவு என்ன? இந்த பக்கம் செல்வத்தை திரட்டுறதில் அவர் கவனம் செலுத்தியிருப்பார், இவர் திரட்டுற செல்வத்தை செலவழிக்கிறது இவங்க கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க. இவங்க நோக்கமெல்லாம் அந்த செல்வம் எப்படி சம்பாதித்தது, எப்படி செலவழிக்கிறது, வீட்டை எப்படி மாற்றலாம், வீட்டில் என்ன வாங்கி வைக்கலாம், மனைவி என்ன ஃபோனில் அடுத்த புது ஃபோன் என்ன அப்கிரேட் ஆகி வந்திருக்குது, அடுத்த ஐஃபோனில் என்ன ஃபோன் வந்திருக்குது, அது வாங்கினா இது வாங்கினா, இருக்கிற டிவி இந்த சின்ன டிவியோட இன்னும் பெரிய டிவி வைக்கலாம், அந்த பெரிய டிவியோட அதுக்கு மேலே டிவி பெரிய டிவிலாம் எப்படி வந்து ஹோம் தியேட்டர் வைக்கலாம், இப்படி பல மாதிரி மார்க்கத்து முரணான விஷயங்களில் இவர்கள் செலவழிப்பார்கள். ஏன்? அவர்களுக்கு வேறு என்ன செய்வதுன்னு தெரியாது. ஏன்னா இவரும் அவர்களுக்கு இல்மு தரவில்லை. இவருக்கு இருக்கிற இல்மெல்லாம் சம்பாதிப்பது எப்படிங்கிற இல்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது அவருடைய பிரச்சனை. அப்போ அவர் இந்த வாழ்க்கைக்கு போன பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாழ்க்கைக்கு அவருடைய குடும்பத்தார் வந்து விடுவார்கள். ஆக மொத்தம் குடும்பம் நாசமாக இருக்கு, அந்த செல்வமே முதல் காரணமாகிடும். பிறகு எல்லாம் வருந்தி கவலைப்பட்டு, பிறகு நான் இருக்கிற செல்வத்தை வக்ஃப் பண்றேன், நான் பள்ளிவாசல் எழுதி வைக்கிறேன், நான் மௌத்தா போறதுக்கு முன்னாடி வந்து இதை எத்தீம்களுக்கு கொடுக்குறேன், நான் எத்தீம் கானா ஓபன் பண்றேன், இப்படிங்க செய்யறதெல்லாம் பின்னாடி அவர்கள் செய்து ஒரு பலனும் இருக்காது. குடும்பமே நாசமாயிருக்கும். அவருடைய வாழ்நாளை ஒரு நாசமாக்கி இருப்பார். அவர் சக்தி எல்லாம் செலவழிந்து அவர் வயசாகி தள்ளாத வயதுக்கு ஆன பிறகு மறுமைக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறப்ப அப்பதான் அவர் நினைப்பார், ஹஜ்ஜுக்கு போகணுமே, உம்ராவுக்கு போகணுமே. அப்போ அவருக்கு சக்தி கூட இருக்காது. இப்போ இந்த மாதிரி செல்வத்தின் பக்கம் ஓடக்கூடிய அலையக்கூடிய, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நாக்கை தொங்க விட்டு சொல்லக்கூடிய, நாய்க்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த தன்மை இருக்கு, இது மிகவும் அபாயமானது. முதலில் ஒருத்தருடைய வாழ்க்கையில இல்மும் அமலும் சீராகி தாவா சீராகுனா இந்த முட்டுக்கட்டைய, இந்த குழப்பத்திலிருந்து அவர் வெளியேறணும். இதுல உள்ள பிரச்சனையை அவர் அழிக்கணும். இதுல இருந்து அவர் இந்த பிரச்சனையை அவர் அகற்றணும். தனக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை அவர் சரி செய்யணும்.